வணக்கம். கோவை சுந்தராபுரத்துல அபிராமி மருத்துவமனை 35 வருஷமா நடந்துட்டு இருக்கு. சார் டாக்டர் பி பெரியசுவாமி, சேர்மன், மேனேஜிங் டைரக்டர், அபிராமி ஹாஸ்பிட்டல், அப்புறம் அபிராமி கல்வி குழுமம். நான் டாக்டர் செந்தில்குமார், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரென்ட்ராலஜிஸ்ட். சார் டாக்டர் பாலமுருகன், ஆர்த்தோபீடிஷியன், ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜன். இன்னைக்கு எங்களோட அபிராமி நெக்ஸ்ட் கேர் அப்படின்னு அபிராமி ஹாஸ்பிட்டலோட புதிய பரிமாணத்திற்கான திறப்பு விழாவா இன்னைக்கு இது பண்ணியிருக்கோம். ஸோ ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் 35 வருஷமா கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். இங்க ரொம்ப பேர் போன ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம். இங்க தரமான மருத்துவ ட்ரீட்மெண்ட்டு, ஓரளவுக்கு சுமாரான, அதே சமயம் ரொம்ப செலவு ஜாஸ்தி ஆகாத மாதிரியும் இருக்கிற நவீனமான மருத்துவ கருவிகள் எல்லாத்தையும் வச்சு அன்பான அணுகுமுறையில் நல்ல உபசரிப்போட பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். 1992 பெரியசாமி சாரும் டாக்டர் குந்தவி அம்மாவும் ஆரம்பிச்ச இந்த மருத்துவமனை முதல்ல 15 பெட் இருந்தது. இப்போ 300 பெட்டான ஹாஸ்பிட்டல், எல்லா ஃபெசிலிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன், சர்ஜரியில் எல்லா விதமான சர்ஜரி, ஆர்த்தோபெடிக் சர்ஜரி, கேஸ்ட்ரென்ட்ராலஜி, கைனகாலஜி, கார்டியாலஜி, கார்டியோதொராசிக், இப்போ பைபாஸ் சர்ஜரி, வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி, நியூரோ சர்ஜரி, கார்டியோதொராசிக் சர்ஜரி, இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்பெஷாலிட்டிஸும் இருக்கு. இப்போ காலத்திற்கு ஏற்ப 35 வருஷம் கழிச்சு புதிய அபிராமி மருத்துவமனையா எல்லா இடத்துலையும் ஒரு புது தொடக்கி இருக்கிறோம். அது பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். பேஷண்ட்ஸ்க்கும் இங்க வரும்போது பார்த்தா ஒரு நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றத்திற்கான ஒரு மாற்றம் தெரியும். உபகரணங்கள் மற்றது இல்லாம உபசரிப்பிலும் ஒரு SOP, ஒரு வந்தாங்கன்னா அவங்கள கவனிக்கிறதுக்கு நிறைய வகையான திட்டங்களை முன்னேற்றெடுத்து இப்போ இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரினோவேஷன் இனாகுரேஷன்ல ஒரு 10 ஃபெசிலிட்டிஸை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்றோம். அது டாக்டர் பாலமுருகனோட தலைமையில இருக்கிற ஆர்த்தோபீடிக்ஸ்ல ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரின்னு ஒன்று இது பண்றோம். அப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு உண்டான ஆயத்தங்கள் எல்லாம் நடந்திருக்கு. மிக விரைவில் அது வந்துடும். அது இல்லாம கண்டினியூஸ் ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அந்த டயாலிசிஸ்லேயே புது வகையான தெரப்பி. அப்புறம் கார்டியாக் மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி. மினிமலி இன்வேசிவ் சர்ஜரினா இப்போ லேப்ரோஸ்கோபி வயிற்றுக்கு பண்ற மாதிரி ஹார்ட் ஆப்ரேஷன் எல்லாம் சிறு துளைகள்